அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோல்லாண்ட் எபிசோட் 134 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் காட்டுக்குள்ளே நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும். இந்த மார்ஷல் சோலாலுக்கே தண்ணி காட்டிட்டு ஷாவு அங்கேருந்து கடத்தி கொண்டு போயிருவான் நம்ம ஆள். இப்போது அவனுங்க சும்மா விடுவானுங்களா? இவனை பின்னாடியே துரத்திக்கிட்டு வராங்க. ஒரு வழியாக அந்த ஸ்பைடர்கிட்டலாம் சண்டை போட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டான்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இதுக்கு மேலே இவனால் தப்பிக்க முடியல. ஏன்னா இவனை மொத்தமாக சுற்று போட்டாங்க. உன்னால் எப்படியோ இங்கேருந்து தப்பிக்க முடியாது, எதுக்கு தேவையில்லாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்களோட பவரை யூஸ் பண்ணி அட் அ டைமில் அட்டாக் பண்ணுறாங்க. இவனால் எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பவர் இருக்கும். அவனுடைய ப்ளூ சில்வர் பிளான்ட் டொமைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போட்டு அவன் பாதுகாக்கிறாங்க. இருந்தாலுமே அந்த ஒரு பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த சமயத்தில் அவனுடைய ஹேமர் இருக்குல்ல, அதை கூட வெளியில் எடுத்துட்டான். இப்போ அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்குதுங்க. அவனோட ஹார்ட் வந்து ரொம்ப வேகமாக பீட் பண்ணுது. அந்த இடத்துல இவங்க எல்லாம் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு எனர்ஜி ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. என்னடா அப்படின்னு பார்த்தா நம்மால் லெவல் 60 அப்படிங்கிறத ரீச் ஆகிறான். பாருங்கள், சண்டை போடும்போது லெவல் 60. இப்போ ஷாவு இருக்கால, அவள் வந்து இவனை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னுக்கு வரா. ஆனால் நம்ம ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ண விடுவானா என்ன? அவளை தூரமாக தூக்கி போட்டுருவானா. நீ இங்கேருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி போட்டான். இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, தங்சான் அட்டாக் பண்ணுறதை நிறுத்திட்டு அவளை பிடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. தங்சான் விட்டுருவானா என்ன? ஒருத்தர் கை கூட அவன் மேலே பட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அட்டாக் பண்ணுறாங்க. மொத்த பயலையும் பிடிச்சி கீழே இழுத்து விட்டுறான். செம்ம அடி அடிக்கிறான். யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாவு பக்கம் திரும்ப கூட விட மாட்டேங்கிறான். அவளை எப்படியாவது காப்பாற்றணும், என் உயிர் போனாலும் பரவாயில்ல, அவள் இங்கேருந்து உயிரோட தப்பிக்கணும் அப்படிங்கிறதுல இவன் குறியாக இருக்கான். ஒருத்தன் பெரிய அவதார் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி அவளை பிடிக்கலான்னு பார்த்தா கூட அதையுமே அவன் தடுக்கிறான். நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் கை கூட அவன் மேலே படக்கூடாதா அப்படிங்கிறதுல அவன் ரொம்ப குறியாக இருக்கான். இவனுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் அலோவ் பண்ண மாட்டான். முதல்ல இவன் கதையை முடிச்சு விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் நெஞ்சம் அடி இல்லைங்க. தங்சான் இந்த மாதிரி அடி வாங்கி நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். அவனோட சோல் போன் எல்லாத்தையும் உடச்சிட்டானுங்க. சரியான அடி அடிக்கிறானுங்க. நம்ம ஒரு மார்டல் காம்பேட் கேம் ஆடுவோம் பார்த்துருக்கீங்களா, அதில் அடிக்கிற மாதிரி செம்ம அடி விழுது தங்சானுக்கு. அவன் மட்டும் லெவல் 60 ரீச் ஆகலை அப்படின்னா இவன் கதையை எப்பயோ முடிச்சு விட்டுருப்பாங்க. இங்கே அவங்க அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மாவால் இது ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா அவங்க ப்ளூ சில்வர் பிளான்ட்டில் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க அப்பாவுக்குமே இது நல்லா ஃபீல் ஆகுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சந்திச்ச அதே சிச்சுவேஷனை இப்போ என் பையனும் சந்திச்சுட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப வருத்தம். இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பவர் அப்படிங்கிறத ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஃபியூஸ் பண்ணி யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஷாவு தான். ஆனால் தங்சான் குறுக்கே வந்து நின்றுறான். இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹூலியானாவும் வந்துடுறான். அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, அந்த ஒரு அட்டாக்கை காலால் அடிக்கிறாங்க. இவன் வந்து கோவத்திலையோ என்ன பண்ணுறோன்னு தெரியாமையெல்லாம் பண்ணலை, அவன் தெரிஞ்சே தான் பண்ணுறான். காரணம் என்னென்னா, அடித்த உடனே அவனுடைய கால் பீஸாக போயிடுது. அப்போ அவன் கால்குள்ளே இருந்த அந்த ஒரு சோல் போன் வெளியில் வருது. ஏன்னா இந்த ஒரு சோல் போனுக்கு பறக்கிற எபிலிட்டி இருக்குல்ல, அதை ஷாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறான். இதை பார்த்து அந்த ஹூலியானா பொண்ணு இருக்கால, அவெல்லாம் பயங்கர ஷாக்கு. ஷாவுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் தங்சான் என்ன பண்ணுறான், அவனுடைய அந்த சோல் போன் இருக்கும் இல்லையா, உடஞ்சு போன போன், அதை வச்சு எப்பவும் போல எல்லாரையும் அட்டாக் பண்ணணும்னு பார்க்குறான். மற்றவங்களை அட்டாக் பண்ணால் பரவாயில்லைங்க, தன்னைத்தானே அவன் அட்டாக் பண்ணிக்கிறான். ஸோ அந்த இடத்துல அவன் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான். இவனுடைய உலகமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாவு தாங்க, வேற எதுவுமே கிடையாது. ஸோ அவன் என்ன சொல்கிறான், அவகிட்ட இந்த சோல் போன் அப்படிங்கிறதுக்கு பறக்கிற எபிலிட்டி இருக்கு, இதை எடுத்துக்கிட்டு நீங்க வந்து தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சோல் போனை அவ கையில கொடுக்குறான். ஆனால் இந்த மார்ஷல் சோலால் சும்மா இருக்குமா, அவனுங்க வந்து அட்டாக் பண்றானுங்க மொத்த பயலும் சேர்ந்து. மறுபடியும் தங்சான் என்ன பண்றான்னா, அவனோட 2 மார்ஷல் சோல் ரெண்டுத்தையுமே அட் அ டைம்ல ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்ணி அவங்களுடைய மொத்த அட்டாக்கையுமே தடுக்கிறான். இப்போ ஷாவுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, அவளுக்கு எப்படி இருக்கும். 5 வருஷம் தவம் இருந்து அவனை எப்படா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு சம்பவம் கண்ணு முன்னாடி நடந்தால் அவளுக்கு எப்படி இருக்கும்? ஹூலியானுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னடா அவன் சோல் போன உடம்புல இருந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் உயிரையே அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணுறானே, இந்த மாதிரிலாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இன்னொரு பக்கத்தில் ஷாவு, இப்போது தங்சான் எந்த அளவுக்கு இவளை லவ் பண்ணுறானோ அதே அளவுக்கு இவளும் லவ் பண்ணுறான். அப்போது அவன் சாகிறத இவன் விட்டுருவாளா என்ன? இவன் என்ன சொல்கிறா, இன்னைக்கு உன்னோட பிளானை நான் சக்ஸஸ் ஆக விட மாட்டேன் அப்படிங்கிறா. ஸோ இவ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு பார்க்கறது இந்த பீஸ்ட்டுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த பீஸ்ட் ரெண்டுமே என்ன பண்ணுது, இவனுங்களை அடித்து தள்ளி விட்டுட்டு வேகமாக அங்கேருந்து ஓடுது. இவனுங்க பார்க்குறானுங்க என்னடா நடக்குது அந்த திசையில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறானுங்க. அங்கே ஷாவு என்ன பண்ணுறான்னா, அவளுடைய உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. இப்போது அந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு மாதிரி கிரியேட் ஆகுது. எல்லாருமே தூரமாக போய் விழுறானுங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இந்த செஞ்சுரி மில்லேனியம் பீஸ்ட் இருக்கு இல்லையா, அது சாகும் பொழுது ஒரு பெரிய மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது கிரியேட் ஆகுமா. அதான் இப்போ இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அவள் வந்து தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ண போறா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பீஸ்ட்டுமே இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த கிராண்ட் சோல் அண்ட் மாஸ்டர்ஸும் வந்துட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சு போச்சு, ரைட்டு இதுக்கு மேலே நமக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. தங்சானோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். இவ யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து ரொம்ப
டெட்லியான மெத்தட். அதாவது இவளுடைய சோல் இருக்கு இல்லையா, அதையுமே சேர்த்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாளாம். ஸோ இவளோட சோல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோல் ரிங்லேயே இருக்கும். அதாவது இவளுடைய உடல், பொருள், ஆவி எல்லாத்தையுமே தங்சானுக்காக கொடுத்துட்றாவ. இதில் முக்கியமான விஷயமே இவளுடைய சோல் அதில் இருக்கிறதுனால தங்சானுக்கு வந்து உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கோ இல்லையோ, அவன் அந்த லெவலில் ரீச் ஆயிருக்கானோ இல்லையோ, ஈஸியாக இந்த ஒரு சோல் ரிங் அப்படிங்கிறது அவனுக்குள்ளே அப்சார்ப் ஆகிடும். தங்சானுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். அந்த மனுஷன் அந்த டைமில் லெவல் 90ல் இருந்ததுனால ஈஸியாக அந்த சோல் ரிங் அப்சர்வ் பண்ணிட்டாரு. ஆனால் தங்சானுடைய லெவல் வந்து ரொம்ப கம்மி, அவனால் அப்சர்வ் பண்ண முடியாது. ஆனால் இந்த கேஸில் அவன் அப்சர்வ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, தன்னால் அது உடம்புல ஃபியூஸ் ஆகிடும். சரி, இப்போ ஷாவுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும்போது அவளோட சோலுமே அங்கே போயிடுச்சுல்ல, அவளுக்கு வந்து மறுபிறவி அப்படிங்கிறதே கிடைக்காதான். சரி வாங்கடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க இங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ வந்த வேலை முடியல. இப்போ ஷாவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் நிறைந்த படிக்கட்டு மாதிரி இருக்குது, அதில் ஏறி தங்சானை நோக்கி ஓடுறா. இந்த ஒரு பீஸ்ட் கேட்குது, இந்த மாதிரி நீ பண்ணுறியே இந்த ஒரு காரியம் உண்மையாகவே வர்த்து தானா அப்படின்னு கேட்குது. இவன் என்ன சொல்கிறான், ஆமாம் உண்மையாகவே வர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறா. தங்சான் கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறான்னா, நீ ஏன் இந்த மாதிரி சில்லியாக நடந்துக்கிற, நீ செத்து போயிட்டா அப்படின்னா என்னால் மட்டும் தனியாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறா. எனக்கு வந்து நீ சாகக்கூடாது, நீ வந்து உயிரோடு இருக்கணும். ஆக்சுவலாக எனக்கு உன் கூட வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது, நம்ம முன்னாடி இருந்தோம் இல்லையா அதே மாதிரி. ஆனால் இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சோல் போனை எடுத்து அவனுடைய காலில் வைக்கிறா. இப்போ இவளுடைய பவரை யூஸ் பண்ண உடனே அவனுடைய கால் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துடுச்சு. இப்போ இவ என்ன பண்ணுறா, இவளோட உயிர் அப்படிங்கிறத சாக்ரிஃபைஸ் பண்ணுறா. அந்த ஒரு இடமே வந்து ரெட் கலரில் மாறுதுங்க. இந்த ஊலியானா பார்க்குறா, இவன் என்னடானா இவளோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த ஸ்பிரிட்டை வந்து ஒரு சோல் ரிங்குள்ளே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கா. அவன் என்னடானா அவனோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி சோல் போன் அப்படிங்கிறத எடுத்து கொடுக்க ரெடியாக இருக்கான். ஸோ தங்சானோட மைண்டில் ஷாவு தான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு லவர், அவளை மீறி வேற யாருக்குமே இடம் இல்லை அப்படிங்கிறது இவளுக்கு தெரிஞ்சு போச்சு. இவளுமே ரொம்ப சோகமாக அங்கேருந்து கிளம்பி போகிறா. இப்போது ஷாவோடைய சோல் அப்படிங்கிறது இவன் கூட வந்து ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஒரு இடமே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மாறுதுங்க. ஸோ இப்படியே அந்த ஒரு ஃபியூஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு போகுது. அதுக்கப்புறமா ஃபியூஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தங்சான் வந்து கண்மூச்சு ஏஞ்சிக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா இதெல்லாம் உண்மையா பொய்யா, என்ன நடந்தது அப்படிங்கிறத யோசிக்கிறான். திடீர்னு பார்த்தா கீழே ஒரு குட்டி ராபிட் படுத்துக்கிட்டு இருக்குங்க. அவனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுது. இதுக்கு மேலே என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.